ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் 8th லைஃப் மேத்தமேட்டிக்ஸில் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்ஏஸ் 4.3. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரை போட்டு முடிச்சாச்சு. ஸோ அதில் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிடச்சிரும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் 5 கண்டிப்பாக பார்த்துட்டு பார்ட் 6 பார்க்க வாங்க. ஏன் அப்படின்னா பார்ட் 5க்கும் பார்ட் 6க்கும் லிங்க் உண்டு. ஸோ பார்ட் 5ல் நமக்கு காம்பவுண்டர்ஸ் ஆரம்பிச்சிருப்போம். அது நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். சரியா? ஸோ இங்கே வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி எஸ்ஐ சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒன் வேன்னு பார்த்துருவோம். சரியா? ஸோ இந்த புக்குக்கான பிடிஎஃப் லிங்க் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்போம். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்மளோட அன்அகாடமி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்அகாடமி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் எஜுகேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன டாபிக்ஸ் தான் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி கவர் பண்ணுறாங்க, ஜாகிரஃபி, மென்டல் அபிலிட்டி, லாங்குவேஜ், அப்புறம் பேட்ச் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி கவர் பண்ணுறாங்க. பாலிட்டி, எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் இன்னொன்று எக்காலஜி, அப்புறம் சொசைட்டி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேட்ச் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. டாக் 140+ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 4 PM கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 educators 1 section அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து 2 ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுக்கிறாங்க at 9 PM. அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி T20 சீரிஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது டெய்லி 20 question at 8 PM, 20 question 20 minutes at 8 PM. டே வைஸாக உங்களுக்கு சப்ஜெக்டும் கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 2க்கான, அதாவது குரூப் 1க்கு பேப்பர் 2 கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 22 நவம்பர் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவரை பார்த்து எல்லாமே என்னது உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ சப்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அன்அகாடமி அந்த ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி காணிக்கும். அந்த ப்ளஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கிடக்கும். அந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது உங்கள் பிளான்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பிளான்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 12 month பேக் வாங்குங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் ரேட் 7,000. நீங்கள் 7,000 கட்ட வேண்டாம், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோட் கேட்பாங்க. அந்த கூப்பன் கோடில் உங்களுக்கு ஏ ராஜேஷ் 180 அப்படிங்கிற கேப்ஸை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7,000 rupeesல இருந்து உங்களுக்கு 10% குறையும். ஸோ 10% கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு 700 rupees குறைஞ்சிரும், 700 ரூபாய் குறைஞ்சிரும். நீங்கள் 6,300 மட்டும் பே பண்ணால் போதுமானது. சரியா? ஸோ 1 yearக்கான கோர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இயர்லி கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் அன்அகாடமியில் படிச்சுக்கலாம். சரியா? 4.3ல ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபில் இன் த பிளான்ஸ் தான். எல்லாமே நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம்ல, அந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு எஸ்ஐஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 at 12% per annum for 2 years compounded annually is dash அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபார்முலா தான். சரியா? ஸோ பார்ட் 5ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டேட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா AC = P × 1 + R/100 whole power n. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பட் இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காணிக்கிறேன். ஸோ நமக்கு P கொடுத்துருப்பாங்க அப்படி தானே. ஸோ எவ்வளோ 5,000. ஸோ 5,000 போட்டுக்கோங்க. ஸோ 5,000 ரொம்ப இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்டு 1 + 12/100 the whole square. ரைட்டா? ஸோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்க அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு 28/25 வரும். ஓகேவா? ஸோ 28/25 வரும். ஸோ 2 times போட போகிறீங்க. ஏன்னா இந்த ஸ்கொயர் இருக்குது, அதனால் 2 times போடுவீங்க. ஸோ 5,000 × 28/25 × 28/25. சரியா? அல்லது 100 × 1 100, 100 + 12 112. ஸோ 112/100 போட்டும் கட் பண்ணி இதெல்லாம் ஓகே. பட் கட் பண்ணிட்டு ஃபைனல் நம்பர் வர மாதிரி இருக்கும். சரியா? இதுக்கப்புறம் ஃபர்தர் கட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு 6,272 கிடைக்குமா இருக்கும். 6,272 கிடைக்குமா இருக்கும். இது நமக்கு ஆக்சுவலாக அமௌண்ட். என்ன கேட்குறாங்க? காம்பவுண்டர்ஸ் கேட்குறாங்க. காம்பவுண்டர்ஸ் ஃபார்முலா என்ன? அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் கழிக்கணும். ஸோ 6,272 இருந்து 5,000 நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,272 உங்களுக்கு ஆன்சர்ட்டு கிடைக்கும். இதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 at 12% for 2 yearsக்கான ஆன்சர். சரியா? ஈஸி தானே? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின். The compound interest on ₹8,000 at 10% per annum for 1 year compounded half yearly is dashing கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? ஹாஃப் இயர்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன ஆயிரும்? AC = P × 1 + R/200 the whole power 2n அப்படி உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்போம். ஸோ அதே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பிரின்சிபல் போட்டுக்கலாமா? ஸோ பிரின்சிபல் என்னது நமக்கு 8,000. ஸோ 8,000 போட்டுக்கோங்க. 8,000 × 1 + என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. அப்படி தானே. ஸோ 10 / 200 the whole square.
சரி 2n தானே, ஸோ 2 into 1, ஸோ 2 ஸ்கொயரும் போட்டுக்கலாம் ரைட்டா. ஒரு இயர் 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ 2n, ஸோ 2 into 1 2ன்னு போட்டுக்கலாம் சரியா. இதை நீ கட் பண்ணிக்கலாம், கட் பண்ண 20ன்னு வரும், ஸோ 1/20 கரெக்டாக. ஸோ கிராஸ் இன்ட்டு பண்ணிக்கோங்க, 20 into 1 20, 20 + 1 21, ஸோ 21/20ன்னு வரும். ஸோ உங்கள் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 times போட்டுக்கலாம். அப்போ எப்படி எழுதிக்கலாம், 8000 into 21/20 into 21/20. இதை கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 8820 ரூபான்னு சொல்லி கிடைக்கும். 8820 அப்படின்னு கிடைக்கும். நம்ம கேட்குற அமௌண்ட்டு கேட்கல, என்ன கேட்குறாங்க, காம்பவுண்டர்ஸ் கேட்குறாங்க. ஸோ காம்பவுண்டர்ஸ் ஃபார்ம்லாம் என்ன பண்ணுவீங்க, அந்த கிடைச்ச அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சிக்கலாம். ஸோ A - P, ஸோ 8820 இருந்து 8000 அந்த பிரின்சிபலை கழிச்சு என்ன கிடச்சிரும், உங்களுக்கு காம்பவுண்டர்ஸ் கிடச்சிரும். ஸோ 8820 - 8000 is equal to 820. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 820 ரூபாய் சரியா. ஈஸி தானா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின். The annual rate of growth in population of a town is 10%. If it is percentage population is rupees 26,620. Then the population 3 years ago was dash கேட்குறாங்க. நல்லா கொஞ்சிக்கோங்க, ago கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கேட்கல, ஃபியூச்சர் கேட்கல, ago கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக 100 மேலே வரும்னு நினச்சிக்கோங்க சரியா. ஸோ ஒவ்வொரு வருஷம் என்ன உங்களுக்கு பாப்புலேஷன் க்ரோத்தும் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் ரேட் ஆஃப் க்ரோத். ஸோ க்ரோத்னா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ 10% கூடுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், 100லேருந்து 10 கூட்டிக்கணும். அப்போ 110 சரியா. ஸோ சம்மன் எழுதிக்கலாமா. ஸோ 26,620 அதை போட்டுக்கோங்க, இன்ட்டு 10%. அப்போ என்ன கூடுது, அப்போ 110. ஸோ உங்கள் அகோ கேட்டிருக்காங்க, அதனால் 100 மேலே வரும். ஸோ 100/110. ஸோ எத்தனை 3 இயர்ஸ் கேட்குறாங்க, அதனால் 103 தான் போட்டுக்கணும். சரி 100/110 இன்ட்டு 100/110. ஏன்னு புரியுதா. ஸோ அகோ கேட்டனால அதான் பார்ட் 5ல பார்த்துருக்கணும். ஸோ அந்த வீடியோ பார்த்து ஈஸியாக போட்டிருப்பீங்க சரியா. ஸோ 3 இயர்ஸ் அகோ கேட்குறான். ஸோ 3 இயர்ஸ் கேட்டனால 1 2 3 போட்டாச்சு. அகோ கேட்டனால 100 மேலே இருக்குது, அந்த பெர்சன்டேஜ் கீழே இருக்குது, அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 20,000 உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் சரியா. ஸோ 20,000 இருந்திருக்கும். அடுத்த வருஷம் 10% கூடியிருக்கு, அடுத்த 10% கூடியிருக்கு, அடுத்த 10% கூடியிருக்கு. ஃபைனலாக உங்களுக்கு 26,620 இருந்திருக்கு சரியா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், நம்ம அப்ரோச் பண்ணலாம் இருக்குது எல்லாமே சரியா. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். If the compound interest is calculated quarterly, the amount is found using the formula dash கேட்குறாங்க. டேரெக்டாக அவங்க என்ன கேட்டாங்க, ஃபார்முலா கேட்டாங்க. என்ன ஃபார்முலா, ஸோ A = P into 1 plus R by எனக்கு quarterly தானே, இப்போ R by 400 the whole power 4n. ஆல்ரெடி பார்ட் 5ல பார்த்த ஃபார்முலாஸ் தான் சரியா. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பார்ப்போமா. Difference between compounders and simple interest for 2 years for a principal of ₹5,000 at the rate of interest 8% per annum is dash கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்டர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா தெரியும், அது 2 years கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்முலா என்னது, P into R/100 the whole square போட்டிருப்போம், சப்ஸ்டி பண்ணிக்கலாம். ஸோ P எந்த அளவு 5,000, ஸோ 5,000 போட்டுக்கோங்க. 5,000 அப்புறம் இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 8%, அப்போ 8/100 the whole square. ஓகேவா, பண்ணலாமா. அடுத்த பண்ணுவீங்க, கட் பண்ணலாம். ஸோ 2 4 8, இது 50 போட்டுக்கலாம். அப்போ திருப்பி இது 2 போடலாம், இது நம்ம 25 போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர் போட்டிருக்காங்க, ஸோ அப்போனா ரெண்டையும் போட்டுக்கணும். ஸோ 5,000 இன்ட்டு என்னது பாருங்கள் 2/25 கரெக்டாக, சரி ஆமாம் 2/25. ஸோ 2/25 இன்ட்டு 2/25. ஸோ கட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஈஸியாக கட் பண்ணி ஆன்சர் நீங்கள் போட்டுக்கலாம் சரியா. ஸோ 5,000 இன்ட்டு 2 இன்ட்டு 2 is equal to போட்டுக்கோங்க. ஸோ /25 போட்டால் ஆன்சர் உங்களுக்கு 32 சரியா. நான் ஆன்சர் சால்வ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ ஸ்பீடாக போடக்காண்டி நான் இப்போ என்ன பண்ணேன், கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதேமாதிரி நீங்களும் கேல்குலேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், எக்ஸாமுக்கு கேல்குலேட்டர் தர மாட்டாங்க. ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நீ மைண்ட்லேயோ அல்லது கட் பண்ணி தான் பார்க்கணும் சரியா. ஓகே, இந்த சம் நான் செய்யலை, அதுக்காண்டி கேல்குலேட்டர் போட்டேன், டக்குன்னு போட்டேன். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு கேல்குலேட்டர் யூஸ் பண்ணாங்க, கையால் செஞ்சு பாருங்கள். என்ன பண்ணணும், ஜஸ்ட் கட் பண்ணிக்கலாம். 25 இது கட் பண்ணலாம், 2 times போமா. ஸோ 200. அடுத்தது 5 கட் பண்ணலாமா, 5 5 25, இது ஒரு 20, ஸோ 40 போட்டுக்கலாம் ரைட்டா. அடுத்து கட் பண்ண 8 வரும். ஸோ பாருங்கள் 8 2 16, 16 into 32. இதை பண்ண மடிச்சுக்கு டக்கு கேல்குலேட்டர் போட்டேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது சரியா. செஞ்சு பார்த்து ஆன்சர் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், சரி ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸோ நீங்களே போட்டுக்கலாம். ஸோ நான் ட்ரூக்கான ஆன்சர் சொல்லிடுறேன், ஃபால்ஸ் மட்டும் என்ன ஆன்சர்னு சொல்லிடுறேன் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிப்ரிசியேஷன் வேல்யூ இஸ் கால்குலேட்டட் பை த ஃபார்முலா P1 - R/100 whole power n அப்படின்னு கரெக்டு தான். சரி, டிப்ரிசியேஷனுக்கு வந்து கண்டிப்பாக மைனஸ் தான் வரும், அவங்க கொடுத்தது கரெக்டு தான். ஸோ ட்ரூ தான் சரியா. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். If the present population of city is P and it increases at the rate of R% per annum, then the population n years ago கொடுத்துருக்காங்க.
அப்போ என்ன பண்ணுவீங்க, நீ மாற்றியாக போடுவீங்க. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் கேட்டாங்கன்னா கரெக்டு, இது வந்து ஃப்யூச்சரில் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மில் கரெக்டு. அவன் கேட்குற அகோ கேட்குறான். அப்போ இதுக்கான ஃபார்மில் என்ன வருது அப்படின்னா அந்த பி இன்ட்டு வராது. ஸோ பி டிவைடட் பை 1 + r/100 இந்த ஹோல் பை என்ன வரும். இவங்க வந்து இன்டூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஷனில் வந்துச்சுன்னா கொடுத்தது கரெக்டு, அவன் இன்டூவில் கொடுத்தனால இது ஃபால்ஸு. சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ மெஷின் இஸ் ₹16,800. இட் டிப்ரிஷியேட்ஸ் அட் 20% per annum. இட்ஸ் ஒர்த் ஆஃப்டர் 2 years இஸ் 9450. இது சாதாரண கொஸ்டின் தான். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் 9450 வரதான் பாருங்கள். ஸோ வந்துச்சுன்னா ஓகே, வராட்டி ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் ட்ரூ தான், பட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ஃபால்ஸ். த டைம் டேக்கன் ஃபார் ₹1000 டு பிகம் 1331 அட் 20% per annum காம்பவுண்டட் ஆனுவல் இஸ் 3 years கொடுக்குறாங்க. கண்டிப்பாக 3 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 3க்கு மேலே தான் போகும். ஸோ கண்டிப்பாக ஃபால்ஸு. அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரூ ஃபால்ஸ்னு ரிப்பீட்டாக கொஸ்டின் தான், நீங்கள் ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி பாருங்கள் 3 வருதா வரலையா. ஸோ வந்துச்சுன்னா ட்ரூ, வராட்டி என்னது ஃபால்ஸ் போட்டு போயிட்டே வேண்டியதான். அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹16,000 for 9 months at 20% per annum compounded quarterly is ₹2522 அப்படிங்கிறது கரெக்டு தான். இந்த ஆன்சர் கண்டிப்பாக வரும். நான் செக் பண்ணிட்டு நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வரக்கூடிய ஃபார்முலாஸ் தான். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின். Find the compound interest on ₹3,200 at 2.5% per annum for 2 years compounded annually அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கஷ்டப்படணும் அவசியமே இல்லை, எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ காம்பவுண்டு ஆனுவலையும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா என்ன, AC = P × 1 + r/100 ஹோல் பவர் n. அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ பிக்கு வேல்யூ என்னது 3200. ஸோ 3200 போட்டாச்சு. அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 2.5. ஸோ 2.5 டிவைடட் பை 100 எத்தனை வருஷம், 2 வருஷம். ஸோ 2. ஓகேவா? ஸோ இன்ட்டு பண்ணுங்கள். 100 × 1 100. 100 + 2.5 என்ன 102.5. அப்போ 3200 இன்ட்டு 102.5 பை 100 ஏன்னா ஸ்கொயரில். அப்போ இன்னொன்று 102.5/100. இந்த புள்ளி போன அப்படின்னா மேலேயும் இன்ட்டு 10 கீழே இன்ட்டு 10. அப்போ என்ன ஆயிரும் 1025/1000 அப்படின்னு இருக்கும். 1025/1000 அப்படி மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கொஸ்டின் ஆல்ட்ரு ஆகாது. அல்லது நீங்கள் பாயிண்ட்டை வச்சே இன்ட்டு பண்ணி, ஏன்னா இங்கே 0 இருக்குல்ல, பாயிண்ட்டை வச்சே இன்ட்டு பண்ணி கூட என்ன பண்ணலாம், 0 வந்து இந்த பாயிண்ட்டை கழிச்சு விட்டுடலாம். ஓகேவா? இதனால் ஓகே. ஸோ சால்வ் பண்ணிக்கோங்க. இது சால்வ் பண்ணவங்க என்ன கிடைக்கும் 3362 கிடைக்கும். ஓகேவா? அவன் என்ன கேட்குறான், அவன் அமௌண்ட்டு கேட்கல, அவன் கேட்குறது காம்பவுண்டர்ஸ் கேட்குறான். ஃபார்முலா என்ன, அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சிட்டு என்ன கிடச்சிரும் உங்களுக்கு, காம்பவுண்டர்ஸ் கிடச்சிரும். அப்போ 3362 பிரின்சிபல் எவ்வளவு 3200. இதை கழிச்சுக்கோங்க. கழிச்சா என்ன கிடைக்கும் ஆன்சர் 162 அப்படிங்க உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 162. தயவு செஞ்சு சிம்பிளிஃபிகேஷன் போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் for 2.5 years on ₹4,000 at 10% per annum. The interest is compounded yearly கேட்குறாங்க. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து அந்த AB/C அந்த ஃபார்முலா இருந்துச்சுல அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன ஃபார்முலா, AC = P of 1 + r/100 ஹோல் பவர் A இன்ட்டு 1 + P/C இன்ட்டு r/100 அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ AC = P தானே. ஸோ பிரின்சிபல் 4000. ஸோ 4000 போடுறேன். 4000 அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + என்ன போடுவீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா போடுவீங்க. ஸோ 10 போடலாமா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க 10%. ஸோ 10/100 ஹோல் பவர் A. ஸோ ஏக்கான வேல்யூ என்ன, இதான் AB/C. ஸோ 2 தான் A. ஸோ 2 போட்டாச்சு. அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + B/C. சரி, ஸோ 1/2 1/2 இன்ட்டு R கொடுத்துருக்கோம். ஸோ R 10 டிவைடட் பை 100 போட்டாச்சா. ரைட்டா? ஸோ கட் பண்ண என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும். 10 × 1 10 10 + 1 11. அப்போ 11/10 அப்படி மாதிரி இருக்கும். கரெக்டாக 11/10 அப்படி மாதிரி இருக்கும். அப்படி எழுதிக்கோங்க. ஸோ 4000 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10 2 டைம்ஸ் போட்டாச்சு. ஏன்னா ஸ்கொயர் இருக்குது, அது 2 டைம் போட்டாச்சு. அடுத்த பார்ப்போம். ஸோ இந்த 2ம் இதுவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ 5ன்னு போயிடும். ரைட்டா? ஸோ 1 + 5/100 இருக்குது. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி 20ன்னு வரும். ஸோ 20 × 1 20 20 + 21. ஸோ 21/20 இருக்கும். ரைட்டா? ஸோ இன்ட்டு 21/20. ஸோ அப்படி நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைத்துவிடும். சரியா? என்ன பண்ணுவீங்க, ஸோ 4000 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 21. ஸோ போட்டு ஈஸியாக நீங்கள் கட் பண்ண என்ன கிடச்சிடும் உங்களுக்கு ஆன்சர் வந்து டக்குன்னு கிடச்சிடும். ரொம்ப சிம்பிள் தான். பட் என்ன பண்ணணும், கேர்லெஸ் விடாமல் செய்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் கேர்லெஸ் விட்டாலும் என்ன மொத்தமாக உங்களுக்கு ஃப்ளாப் ஆயிரும். சரியா?
ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 5082 வரும். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5082 அப்படின்னு கிடைக்கும். பட் என்ன கேட்குறாங்க, அமௌண்ட் கேட்குறாங்க. அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, இந்த கண்டுபிடிச்சா சரி அவங்க கேட்குற காம்பவுண்டர்ஸ் கேட்குறாங்க. காம்பவுண்டர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சிருவீங்க. ஸோ 5082 ரூபாயிலிருந்து 4000 கழிச்சிருங்க. கழிச்ச ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 5082 minus 4000 is equal to ஆன்சர் 1082. மைனஸ் பண்ணால் நீ கேட்கக்கூடாது மைனஸ் பண்ணிங்க, அதெல்லாம் நீ மைண்ட்லேயே போட்டு பார்க்கணும். அது ரஃபாக செஞ்சு பார்த்து ஆன்சர் கரெக்டு தானா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதான் நான் சும்மா சொல்லிட்டு கூட போயிடுவேன். ஆன்சர் கரெக்டாக கரெக்ட் இல்லையா அப்படிங்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, உங்கள் நல்லதுக்காண்டி பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு இன்னும் நிறையா மோட்டிவேஷன் ஆகி நிறைய வீடியோஸ் போட முடியும். சரியா, ஸோ 5th கொஸ்டின் பாருங்கள். The principal becomes ₹2028 in 2 years at 4% per annum. Compound interest. Find the principal. சரியா, பண்ணலாமா? பிரின்சிபல் வந்து 2028 ரூபாய்க்கு மாறிடுச்சு. எப்போ, 2 வருஷத்தில் at 4% per annum. காம்பவுண்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைன் த பிரின்சிபல் கேட்குறாங்க. பிரின்சிபலை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபார்முலா நமக்கு பெர் ஆனம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா வரும், ஏசி ஈக்குவல் P × 1 + R/100 ஹோல் பவர் என்ன தானே ஃபார்முலா. அப்படி எழுதிக்கலாமா? இப்போ அமௌண்ட் என்ன கொடுத்துட்டாங்க, 2028. ஏன்னா பிரின்சிபல் பிகம்ஸும் கொடுத்துட்டான். அவள் பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபல் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டில் 2028 மாறிட்டு பிகம்ஸ். அப்போ இது என்னது, அமௌண்ட்டு. ரைட்டா, அப்போ எழுதிக்கலாமா? ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 2028 இஸ் ஈக்குவல் டு P × 1 + R எவ்வளவு, 4. ஸோ 4/100 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2 இயர்ஸ் தான், ஸோ 2 போட்டுக்கலாம். ரைட்டா, நீ சால்வ் பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணலாம், இதை கட் பண்ண 25 வருமா? 25 × 1 25, 20 + 1 26. அப்போ 26/25. ஸோ 2028 இஸ் ஈக்குவல் டு P × 26/25 × 26 ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அதனால் 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். 26/25ங்கிற 2 டைம்ஸ் போட்டு சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணிக்கணும். சரியா, ஸோ அது பி ஈக்குவல் கண்டுபிடிக்கலாமா? ஸோ பி ஈக்குவல் டு நம்ம 2028 இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறீங்க. இப்போ என்ன ஆகும், மேலுக்கு கீழே போயிடும், கீழே மேலே போயிடும். ஸோ 26 எங்கே இருக்கும், கீழே போயிடும். கரெக்டாக, மேலே உங்களுக்கு என்ன இருக்கும், 25 இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு 26 இருக்கும். 26 × 26. ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். கொஞ்சம் டஃப் மாதிரி இருக்கும். சரியா, ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் டஃப் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சரியா, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு 1875. சரியா, இது சால்வ் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து 1875 வர மாதிரி இருக்கும். சரியா, 1875. ரைட்டா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின். In how many years will ₹3375 becomes 4096 at 13.1/3% per annum if the interest is compounded half yearly அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா, ஸோ half yearly கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 13.1/3 இருக்குது. ஸோ 13.1/3 அதை மாற்றிக்கலாம். 13 × 3 39 + 1 40. ஸோ 40/3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக, 40/3 இதெல்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 40/3 வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு என்னது, காமன் half yearly. ஸோ half yearly ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன் ஹவு மெனி இயர்ஸ், அப்போ என்ன இயர்ஸ் கேட்குறாங்க. இது வரைக்கும் பிரின்சிபல் கேட்டிருப்பாங்க, காமன்ஸ் கேட்டிருப்பாங்க. இங்கே இயர்ஸ் கேட்குறாங்க. எப்போ, 3375 ரூபா என்ன ஆகிட்டு உங்களுக்கு 4090 மாறுது. அப்போ எது பிரின்சிபல் அமௌண்ட்டு, இதான் பிரின்சிபல், இதான் அமௌண்ட். ஏன்னா பிரின்சிபல் இருந்தால் வட்டி போட்டு உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இது சின்னதாக இருக்க பிரின்சிபல், பெருசாக இருக்க அமௌண்ட்டு. ஸோ ஃபார்ம் சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 4096 இது என்னது அமௌண்ட்டு இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன, 3375 போட்டாச்சு. அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + 40/3. ஓகேவா, half yearly தானே. அப்போ இன்ட்டு 200 ஹோல் பவர் 2n. ஓகேவா, அன்னைக்கலாம். ஸோ 0 ஸ்டூடெண்ட் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4ஐயும் நீங்கள் கட் பண்ணால் என்னது 5 டைம்ஸ் 4 மாதிரி இருக்கும். ஸோ 5 × 3 15. ஸோ 15 × 1 15, 15 + 1 16. ஸோ 16/5 அப்படின்னு இருக்கும். சரியா, ஸோ எழுதிக்கலாமா? ஸோ 4096 இஸ் ஈக்குவல் டு 3375 இன்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், 16. ஆமாம், 16/15. ஓகே, 16/15 இருக்கும். ஸோ ஹோல் பவர் 2n. ரைட்டா, இப்போ இந்த டேர்மை வந்து என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரலாமா? ஸோ 4096 டிவைடட் பை 3375 இஸ் ஈக்குவல் டு 16/25 த ஹோல் பவர் 2. நல்லா கவனிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது பவரில் இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணணும், இதே டேர்ம் அது 16/25 அப்படிங்கிற மாற்ற மாதிரி பார்க்கணும். சரியா, ஸோ நல்லா எனக்கு தெரியும்
16 கியூபுக்கான வேல்யூ வந்து 4096 தெரியும். 25 கியூபுக்கான வேல்யூ வந்து எனக்கு 15 தான். நம்ம 15 கியூபுக்கான வேல்யூ வந்து 3375 அப்படிங்கிறது தெரியும். அப்போ கண்டிப்பாக என்னது கியூப் வேல்யூஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கியூப் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கியூப் ரூட் எடுத்தீங்க என்ன ஆகும், அந்த 4096 இருக்கா அது கியூப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 16 வெளியே வந்துருமா, 16 வெளியே வந்துடும் கரெக்டாக. ஸோ 16 பை கீழே 15 இஸ் ஈக்குவல் டு நீங்கள் ரூட் கியூப் ரூட் எடுத்தனால இங்கே என்ன ஆயிரும் 16 by 15 the whole power 2n by 3 ஏன்னா ஹோல் பவரில் 1/3 போகும். ஸோ a power m into n என்ன பண்ணிக்கலாம், a power m into n போட்டுக்கலாம். அதனால் 2n by 3 போடுறேன். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு கியூப் வேல்யூன்னு சொல்லும்போது என்ன 4ன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க மேலே 1/3 போடுவீங்க. என்ன ஃபார்முலா இருக்குது, a power m the whole power n அப்படி இருந்துச்சுன்னா a power m into n போட்டுக்கலாம். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் டாபிக் எடுத்தாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த சோர்ஸ் இண்டிசஸ் அப்படின்னு டாபிக் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க சரியா. ஓகே, அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஓகே இந்த கட் பண்ணிக்கலாமா, இங்கேயும் காமனாக இருக்கா. ஸோ இந்த கட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஃபைன் என்ன இருக்குது 2n by 3 is equal to 1 இருக்குது. என்ன தேவை நமக்கு, என்ன தேவை, அப்போ n is equal to அந்தவும் கொண்டு போகிறேன். அப்போ 2/3 என்ன ஆயிரும் 3/2 போகும். ஸோ 3/2 ஸோ 3ல் பாதி எவ்வளவு 1.5. ஸோ n is equal to 1.5 years அல்லது 12 + 6 18 months எதுனாலும் ஓகே. அதுக்கு ஏற்றாப்புல ஆன்சர் யூஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு ஆன்சர் வந்து 1.5 years சரியா. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. 7th கொஸ்டின், find the common interest on rupees 15,000 for 3 years if the rates of interest are 15%, 20% and 20% for the 1, 2 and 3 years respectively. என்னடா ஃபார்முலாவில் வந்து 2 தான் கொடுத்தா இப்போ 3 நினைக்காதீங்க. ஸோ 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், கொடுத்துக்கிட்டே கூட இருக்கலாம். இதனால ஓகே. அந்த ஃபார்முலாயை அப்படி ABCDன்னு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம் சரியா. ஸோ என்ன ஃபார்முலா, AC = P of 1 + A/100 1 + B/100 1 + C/100. இன்னும் உங்களுக்கு 4th year 5th year கொடுத்தாங்கன்னா 1 + D/100 அது போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இங்கே 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ AC = P தானே வேணும். ஸோ P போடலாமா, எவ்வளோ 15,000. ஸோ 15,000 கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + ஃபஸ்ட் இயர் 15%, 15/100 போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 + 20/100 போட்டுக்கலாம். அடுத்து வந்து 1 + 25/100 போட்டாச்சு. நீ சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும் ஓகேவா. ஸோ 15,000 இன்ட்டு 100 இன்ட்டு 100 100 + 15 115. ஸோ 115/100. அடுத்துல வந்து 120/100 வரும். அடுத்துல வந்து 125/100 வரும். இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சரியா. ஸோ தயவுசெய்து சால்வ் பண்ணி பாருங்கள். இன்ட்டு பண்ணி டிவிஷன் பண்ணி போல்மாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 25875. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25875 கிடைக்கும். என்ன கேட்குறாங்க, அமௌண்ட் கேட்கல. இப்போ கண்டுபிடிச்ச அமௌண்ட் ஃபார்முலா கேட்குறது ஃபைண்ட் த காமன் இன்ட்ரெஸ்ட். அப்போ காமன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அஸ்வல் ஃபார்முலா என்ன, கிடச்ச அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் கிடச்சா என்ன கிடைச்சோம், காமன் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ 25875லேருந்து பிரின்சிபலான 15,000 கழிச்சுக்கோங்க. கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 10,875 வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். 10,875 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th கொஸ்டின், find the difference between compound interest and simple interest on rupees 5,000 for 1 year at 2% per annum if the interest is compounded half yearly. 1 இயர்னு கொடுத்துக்கிட்டு அவன் half yearly கேட்டிருக்காங்க சரியா. அப்போ ஒரு இயருக்கு 2% அப்படின்னா பாதி, அதாவது 6 மாதத்துக்கு எவ்வளோ இருக்கும், 2ல் பாதி. 1 இயருக்கு 2%, அப்போ 6 மாதத்துக்கு கண்டிப்பாக பாதி தான் இருக்க முடியும். இப்போ 6 மாதத்துக்கு 1% தான் மட்டும்தான் 1 இயருக்கு 2% கம்ம முடியும். ஸோ கண்டிப்பாக 6 மாதத்துக்கு என்னது அவங்களுக்கு 1% தான். ரைட்டா ஈஸியாக பண்ணலாமே நீ. ஸோ ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் - காமன் இன்ட்ரெஸ்ட் = P of R/100 whole square. அதனால் ஃபார்முலா நமக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். Pக்கு வேல்யூ என்ன 5,000. ஸோ 5,000 போட்டாச்சு. அடுத்து இன்ட்டு ஆர்க்கு வேல்யூ என்ன, ஸோ 2% பாதி இவன் வந்து 1. ஸோ 1/100 the whole square. ரைட்டா, அடுத்து சால்வ் பண்ணலாமா. ஸோ 5,000 போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர் இருக்கலாம், 2ஆக போட்டுக்கலாம். ஸோ 1/100 இன்ட்டு 1/100. ஸோ 3 0 இங்கே ஒரு 3 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ 5/10 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 5/10 is equal to 0.5. ஸோ 0.5 தான் உங்களுக்கான ஆன்சர். இதான் வந்து ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் 0.5 தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்க முடியும் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின், find the rate of interest if the difference between compound interest and simple interest on rupees 8,000 compounded annually for 2 years is rupees 20. rate of interest கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இது வரைக்கும் கேட்டது பிரின்சிபல் மட்டும் கேட்டிருப்பாங்க. இனிமேல் பார்க்க கொஸ்டின் கொஞ்சம் உள்ளே போய் கேட்பாங்க ரைட்டா. இந்த கொஸ்டினில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சரி சால்வ் பண்ணலாமா. ஸோ ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு
அவன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டான். அப்போ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் இருக்க ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? P into R/100 the whole square. சரியா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ காம்பவுண்டர்ஸ்க்கும் சிமிலர்ஸும் டிஃப்ரென்ஸ் 20 கொடுத்துட்டான். ஸோ 20 போட்டுக்கோங்க. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன 8000 போட்டுக்கலாம். அப்புறம் R கண்டுபிடிக்கணும். ஸோ R போட்டுக்கலாம். ஸோ by 100 the whole square. ஓகேவா? 2 years கொடுக்குறான், அதனால் 2 போட்டாச்சு. ரைட்டா? அடுத்து கட் பண்ணிக்கலாமா? ஸோ கட் பண்ண வேண்டாம். ஸோ 20 by 8000 இந்த கொண்டு வந்துக்கலாம். is equal to R by 100 the whole square. சரியா? இப்போ நான் கட் பண்ணுறேன். கட் பண்ண 1 by 400 வரும். ஆமாம், 1 by 400 அப்படின்னு கிடைக்கும். இங்கே என்ன இருக்கும்? R by 100 whole square இருக்குது. அப்படியே இருக்க முடியும். அடுத்து என்ன பண்ணுறேன்? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா அந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த 2 கட் ஆயிரும். இங்கே வந்து உங்களுக்கு ரூட் வந்துடும். கரெக்டாக? அப்போ என்ன இருக்கும்? 1 by 400 என்ன பண்ணலாம்? 1 by 20 போட்டுக்கலாமா? ஸோ 20 20 400. அப்போ 20 போட்டுக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு R by 100 இருக்கும். சரியா? இப்போ நான் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணும்போது என்ன வரும்? 5 டைம்ஸ் வரும். ஸோ R is equal to 5 into 1 is equal to 5%. ஓகேவா? புரிஞ்சா எப்படி கண்டுபிடிச்சோன்னு? ஸோ பார்த்துக்கோங்க. போர்ட் மாஸ் ரூல், சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் போட்டால் மட்டும்தான் கான்செப்ட் மாதிரி வர சம்ஸுக்கு நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அல்லது கான்செப்ட்லாம் தெரியும், லாஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரியாமல் மார்க்கை லூஸ் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கவனமாக ஆன்சரை கண்டுபிடிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10th question. Find the principal if the difference between compounders and similanders on it at 15% per annum for 3 years is rupees 1134. சரியா? ஸோ டிஃப்ரென்ஸ் 3 years கொடுத்துட்டாங்க. ஃபைன் த பிரின்சிபல் கேட்குறாங்க. இது முன்னாடி பார்த்துல 2 years கொடுத்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க? 3 வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி ஆன்சர் கொடுத்து என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் கேட்குறாங்க. ஃபார்முலா என்னது? CI minus SI is equal to P into R by 100 whole square into 3 plus R by 100 ஃபார்முலா. அப்போ காம்பவுண்டர்ஸுக்கும் சிமிலர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டான். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1134 கொடுத்துருக்கானா? அப்போ 1134 எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு P கண்டுபிடிக்கணும். அப்படி Pன்னு போட்டுக்கோங்க. ஸோ ரேட் என்ன? 15%. ஸோ 15 by 100 the whole square. அப்புறம் இன்டூ 3 ப்ளஸ் என்னது? R என்ன? 15. ஸோ 15 by 100. ஓகேவா? போட்டாச்சா? ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 15 by 100 2 டைம்ஸ் இருக்குது, அதில் போட்டுக்கலாமா? ஸோ 1134 is equal to P into 15 by 100 into 15 by 100. ஸோ into 100 into 3 என்னது? 300. 300 plus 15 315. ஸோ 315 by 100. சரியா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். எப்படி சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ P மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்சம் அடுத்த கொண்டு போவாங்க. ஸோ P is equal to 1134. இந்த நம்பர்ஸ்லாம் அடுத்தவங்க கொண்டு போகும்போது மேலே கீழே போயிடும், கீழே மேலே போயிடும். அப்போ மேலே என்ன வரும் உங்களுக்கு? 100 into 100 into 100 மேலே போகும். கீழே என்ன வரணுங்களாம்? மேலே எதுவும் கீழே வந்துடும். அப்போ என்னது? 15 into 15 into 315 போடலாமா? ஸோ இதெல்லாம் போட்டு சால்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 16,000 ஆன்சர் வரும். கண்டிப்பாக கட் பண்ணி ஆன்சரை சொன்னது கரெக்டு தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சும்மா சொன்னேன்னு சொல்லி எழுதிட்டுக்கூடாது, அதான் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ சொல்லி கொடுத்துரும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். எல்லா வீடியோஸ்லையும் ரெகுலராக சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் பீரியட் இன் அ இயர் இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் அ பிரின்சிபல் இஸ் காம்பவுண்டட் எவ்ரி 2 months. அதாவது 1 இயரில் கேட்குறாங்க. எப்போ 2 months ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கவுண்ட் பண்ணாங்கன்னா மொத்தம் எத்தனை டேர்ம், எத்தனை மந்த் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை மந்த் வரும் அப்படின்னா 6 வரும். 12 இருக்குப்பா, 12 2 பிரிக்கிறாங்க, பிரிச்சா 6 வரும். 12 மாதம் 2 பிரிக்கிறீங்க, பிரிக்கும் என்ன வரும்? 6 வரும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது? 6. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின். The time taken for rupees 4,400 to become rupees 4,851 at 10% compounded half yearly is dash அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபார்முலா என்ன? A is equal to P into 1 plus R by 200 the whole power 2n. இதுதான் ஃபார்முலா. சரியா? இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆனால் கேட்டிருக்காங்க த டைம் டேக்கன். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சரியா? எழுதிக்கலாமா? அமௌண்ட் என்ன? 4841. இதுதான் பிரின்சிபல். ஸோ இதிலிருந்து இன்ட்ரெஸ்ட் கூட உங்களுக்கு வந்திருக்கும். இதான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு. ஸோ 4851 is equal to பிரின்சிபல் என்ன? 4400 into 1 plus R என்ன? 10 by 100 the whole power 2n. ஓகேவா? ஸோ இந்த 4400 கொண்டு வரேன். கொண்டு வந்தேன்னா 4851 divided by 4400. இந்த வகை என்ன இருக்குது? ஈக்குவல் டு 1 ப்ளஸ் அது பண்ண முன்னாடி என்ன பண்ணலாம்? ஒரு தப்பு விட்டுன்னு நினைக்கிறேன்.
நமக்கு வந்து இது வந்து ஒரே நிமிஷம் ஹாஃப் வேலியில் அப்போ இங்கே 2 வரும் சரியா. ஸோ ஃபார்முலா மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். இதை கட் பண்ண என்ன வரும் 20 வரும். 20 × 1 20 20 + 21 அப்போ என்ன 21/20 the whole power 21 சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4851 இருக்குல்ல அதுவும் 4400 நம்பரும் கட் ஆகும். எப்படி கட் ஆகும் 11 டேபிள்ஸ் கட் ஆகும். எப்படி கண்டுபிடிச்சேன் நான் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி படிச்சுட்டேன். டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி படித்ததுனால பார்த்தோட இந்த நம்பர் என்ன ஆகிட்டும் 11 டேபிள்ஸ் கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி பார்த்தோட தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சேனலில் ப்ளேலிஸ்ட்டு போங்க. அதில் மேத்ஸ் அப்படிங்கிற லிங்க் போங்க. அதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அந்த ஒரு வீடியோ இருக்கும். அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ண எப்படி அப்படின்னு கற்றுக்கலாம் சரியா. ஓகே கட் பண்ணுங்கள். கட் பண்ண உங்களுக்கு 441 / 20 வர மாதிரி இருக்கும். ஏன்னா 20 ஸ்கொயர் வந்து 20 ஸ்கொயர்லையே இது வந்து 400 சாரி 400 ஓகேவா. ஸோ 400 வரும் ஓகேவா. ஸோ 441 / 400 வரும் இஸ் ஈக்குவல் டு 21/20 the whole power 2n. இப்போ இங்கே இருக்க மாதிரி இதை மாற்றணும். அதே மாறிடும். 21 ஸ்கொயர் வந்து 441 20 ஸ்கொயர் வந்து 400. அப்போ என்ன பண்ணுறேன் டேக்கிங் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் போத் சைடு எடுக்கும்போது என்ன ஆயிரும் 21 ஸ்கொயரும் போட்டிருப்பீங்க அப்படி தானே. ஸோ இங்கே ஸ்கொயர் ஆயிரும் ரைட்டா. அப்போ 21/20 the whole square is equal to 21/20 the whole power 2n வரும். ஸோ 21/20யும் 21/2யும் கட் பண்ணிக்கலாம் ரைட்டா. கட் பண்ணதுக்கப்புறம் நான் எழுதி காணிக்கிறேனே எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ரைட்டு. ஸோ இந்த இடத்துல இருக்கல இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா 441 அப்படிங்கிறது 21 ஸ்கொயர் எனக்கு தெரியும். அப்போ 21 / 400 வந்து எனக்கு 20 ஸ்கொயர்னு தெரியும். ஸோ 20 போட்டாச்சு ஹோல் ஸ்கொயரும் போட்டுக்கலாம். ஏன் அப்படி மொத்தமாக போட்டேன் அப்படின்னா நமக்கு தெரியும் a/m/b/m என்ன பண்ணலாம் சார் a/m/b/m அப்படின்னா a/b the whole power mனு போட்டுக்கலாம். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் ஸ்கொயரை ஒரே தான் போட்டுக்கிறேன். அப்போ இங்கேயும் சேமாக இருக்குது. அப்படின்னு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு இங்கேயும் 2 இருக்குது அங்கே 2n இருக்குது. அப்போ 2n is equal to 2ன்னு போட்டுக்கலாம். n is equal to 2/2 is equal to 1. புரிஞ்சு போச்சா. ஈஸி தானே எதாவது கஷ்டம் இருக்கா. ரொம்ப ஈஸி தான் அந்த காம்பவுண்ட் டெஸ்ட் சரியா. ஸோ நமக்கு முன்னாடி படித்தவங்கலாம் டஃப்னு சொல்லி நம்ம டஃப்பாக்கி கலியாமாக்கி அது சப்ஜெக்ட் தொடாமல் கடைசி ஈஸியாக கொஸ்டின் கேட்டாலும் செய்ய தெரியாமல் மாட்டிகிட்டு இருப்போம். இதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் காம்பவுண்ட் டெஸ்ட் ஈஸின்னு நினச்சி பாருங்கள். காம்பவுண்ட் டெஸ்ட்டும் ஈஸி தான். கண்டிப்பாக எந்த கொஸ்டின் எடுத்து பாருங்கள். காம்பவுண்ட் டெஸ்ட்டு சிம்பிள் டெஸ்ட்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கா கண்டிப்பாக சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் ரெண்டுலேயும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. வேணால் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த டாப்பிக்கை கஷ்டங்கிறதுக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான். வேறு எதாவது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் நிறைய இருக்கிறதுனால மக்கள் கஷ்டம்னு சொல்லி எல்லாத்தையும் கஷ்டமாக்கி சொல்லிக் கொடுக்கணும் கஷ்டமாக்கி ஒன்றும் ஆக்கிக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் ஈஸியாக நினச்சி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சரியா. ஸோ 13th கொஸ்டின் பாருங்கள். The cost of machine is ₹18,000 and it depreciates at 16.2% annually. Its value after 2 years will be dash கேட்குறாங்க. நீங்களே பண்ணிடலாம் கரெக்டாக. ஃபியூச்சரில் கேட்குறாங்க என்ன பண்ணுவீங்க 18,000 இன்ட்டு இந்த நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 16/2/3 அப்படிங்கிறது 16 × 3 48 48 + 2 50. ஸோ 50/3 அந்த 50/3 நீங்கள் டிவிஷன் பார்த்துங்க. ஸோ 50/3 வந்து உங்களுக்கு என்ன வரும் கரெக்டாக 16.6 வரும். அது 16.6 என்ன பண்ணுங்க 100லேருந்து கழிச்சுக்கோங்க. கழிச்சு என்ன கிடைக்கும் உங்களுக்கு 83.3 கிடைக்கும். அப்போ 18,000 இருந்து 83.3 என்ன பண்ண நீங்கள் எடுத்துட்டீங்க இன்ட்டு 2 இயர்ஸில். அப்போ 83.3/100 இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்க அப்புறம் உங்கள் ஆன்சர் 12,490 வரும். பட் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா 12,000 இது 15,000 இது 11,000 16,000. ஸோ கண்டிப்பாக 3 வர வாய்ப்பே இல்லை. இதுதான் கிட்ட நெருங்கி இருக்குது. ஸோ அதான் ஆன்சர் இருக்க போகுது. 10 கூட என்ன உங்களுக்கு வந்துடும். ஸோ 12,500 அப்படிங்கிற உங்களுக்கான செஞ்சது கரெக்டு தான். பட் எங்கள் பாயிண்ட் வந்துச்சுல இப்போ 83.333 போயிட்டே இருக்கும். எல்லாம் அக்யூரேட்டாக போட்டால் கண்டிப்பாக என்ன கிடச்சிரும் 12,500 கிடச்சிரும். நம்ம அக்யூரேட்டாக போடாமல் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் போட்டனால ஆன்சர் வந்து உங்களுக்கு 10 குறைவாக இருந்திருக்கும். ஸோ பார்த்து ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் 14th கொஸ்டின். The sum which amounts to ₹2,662 at 10% per annum in 3 years compounded yearly is dashing கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க A = P × 1 + R/100 whole power n. ஸோ அமௌண்ட் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு 2,662 is equal to P கேட்டிருக்காங்க. ஸோ போட்டுக்கலாம் 1 + R வேல்யூ என்ன 10%. ஸோ 10/100 the whole cube. ஓகேவா. ஸோ சால்வ் பண்ணலாமா. என்ன பண்ணலாம் P = எடுத்துக்கலாம். P எடுத்துக்கலாம். P = 2,662 போட்டுக்கோங்க இன்ட்டு கீழே இருக்கலாம் மேலே போயிடும் மேலே இருக்க கீழே வந்துடும். ஸோ 100 இருக்குது 100 × 1 100 100 + 10 110. அப்போ 110/100 இருக்குது. ஸோ மாற்றி போடும் என்ன ஆயிரும் உங்களுக்கு மேலே 100 பேரும் கீழே 110 வந்துடும் கரெக்டாக. ஸோ மேலே 100 போடுங்க இன்ட்டு 100 போடுங்க
இன்ட்டு 100 போடுங்க. ஏன் 3 போடுவாங்க 3 இருக்குது அதனால் கியூபு. ஸோ கீழே வந்து என்ன வரும் உங்களுக்கு 110. ஸோ 110 இன்ட்டு 110 இன்ட்டு 110 போட்டு கட் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2000 இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க என்ன கிடைக்கும் 2000 வந்து உங்களுக்கு ஆன்சர்ட்டு கிடைக்கும். 2000 பிரின்சிபல் வேல்யூ வந்து 2000. சரியா? டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க சஜஷன்ஸ் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அதை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15th கொஸ்டின். The difference between compound and a simple interest on a certain sum of money for 2 years at 2% per annum is ₹1. The sum of money is dash கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் கேட்குறாங்க. இன்டெரக்டாக சம்னா அந்த பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்தாச்சு 2 இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ CI minus SI is equal to P into R/100 whole square. ஸோ காம்பவுண்டர்ஸுக்கும் சிமிலர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்தான் 1 கொடுத்துட்டான். ஸோ 1 is equal to P into R/2 தான். ஸோ 2/100 whole square போட்டாச்சா? அடுத்து கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிங்க எப்போ என்ன வரும் 1/15 வரும். ஸோ P is equal to 1 into என்னது 1/15 போடுவீங்க. ஸோ அந்த பக்கம் போகும்போது 50/1 போகும். இங்கே ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 50 into 50 புரியுதா? இந்த இடத்த 1/15 வரும். 1/50 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அந்த பக்கம் போகும்போது என்ன உங்களுக்கு 50/1 போகும். ஸோ 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 50 into 50. அப்போ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 1 into 50 into 50 இஸ் ஈக்குவல் டு 2500 2500 அப்படி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான் காம்பவுண்ட் டெஸ்ட்டு. தயவு செஞ்சு 1 செகண்ட் பார்ட் 5 பாருங்கள். அதுக்கப்புறம் பார்ட் 6 பாருங்கள். எப்பவுமே டச்லேயே இருக்கணும். டச்சில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் காம்பவுண்டர்ஸ் மறக்காது. ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா காம்பவுண்டர்ஸ் ஈஸி அப்படிங்கிறதுக்கு இந்த எஸ்ஐஸும் போன எஸ்ஐஸும் ஒரு உதாரணம். ஸோ பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்டுன்னு கண்டிப்பாக கேளுங்க. சமைச்சு புக்கு தாண்டி ஏதாச்சும் உங்களுக்கு புக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சமைச்சு புக்குக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸை பார்க்கலாம். தேங்க்யூ.